இந்த ஆடினாலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் சிறப்பு. எல்லாரும் தள்ளுபடி தான் ஞாபகம் வரும். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தள்ளுபடி உண்டு. இந்த ஆடி மாசத்துல இருக்கக்கூடிய வழிபாடுகளும், பரிகாரங்களும் நம்மள அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு காலம். ஒரு சொட்டு தலையில வச்சு நம்ம குளிக்கணும். முதல்ல ஆரம்பிக்கும்போதே நல்லெண்ணெய் குளியல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சூப்பர். பல பிரச்சனைகள் உங்கள விட்டு ஓடி போகும். வியாதி முதற்கொண்டு. ஆக தடங்கள் இருக்காது. உங்கள்ட்ட ஒடுங்கல் இருக்காது. மீன்ஸ் நம்ம மூஞ்சி உட்காந்துரும்ல, அப்பாடா என்னடா ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் ஒடுங்கல். இந்த ஒடுங்கல் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம போய்க்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான சக்தி தான் ஆடி மாசத்துல நம்ம வரம் வாங்கு நேரம். வீட்டில் அந்த மகா விளக்கு தெரிஞ்சாலே போதுமான விஷயம். அத்தனையும் சிறப்பு. அதனால இந்த பரிகாரத்தை அழகா சொல்லியிருக்கேன். முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். ஆடி மாதம் வரப்போகுது, வந்துக்கிட்டே இருக்கு, வந்துருச்சு. இந்த ஆடினாலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் சிறப்பு. எல்லாரும் தள்ளுபடி தான் ஞாபகம் வரும். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தள்ளுபடி உண்டு. எப்பேற்பட்ட தள்ளுபடி? பாடாய்படுத்தி கொண்டிருந்த கடன், பாடாய்படுத்தி கொண்ட வியாதி, பாடாய்படுத்தி கொண்டிருந்த நெருக்கடி, பாடாய்படுத்தி கொண்டிருந்த கோர்ட்டு கேஸுகள், பாடாய்படுத்தி கொண்டிருந்த வீட்டில் இருக்கக்கூடிய எந்த சிக்கலாக இருந்தாலும், அன்பாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று முடிஞ்சு போச்சு, உடஞ்சி போச்சு, எல்லாம் கடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா? இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் நம்மளை அடுத்தது பார்த்திங்கன்னா, பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு காலம். ஸோ ஆடி மாதம்னு சொல்லுவாங்க. ஆடி காத்தடிக்கும், அது அற்புதமாக இருக்கும், ப்ரீஸ் இருக்கும், நல்லா இருக்கும். ஆடி மாதத்துல தான் எல்லா தெய்வங்களும் வழிபடுவாங்க. நிறைய தெய்வங்களுக்கான எல்லா கோயில்களும் சிறப்பான எல்லாமே. ஆடி மாதம் என்பது சிறப்பு. ஆடினாலே நல்ல ஒரு பாடி வந்த காற்றுல எல்லா பாட்டும் நம்ம கேட்கலாம், இறைவனுடைய பாட்டுகள். ஏன்னா ஆடினாலே ஆடி மாதம்ப்பா அப்படிங்கிற ஒரு மனசில் அவ்வளோ பெரிய சக்தி கிடைக்கும். அதுமாதிரி தான் இறைவனை தேடும் நேரம், இறைவனை நாடும் நேரம், இறைவனுடைய சரணாகதியோடு அவங்க பாதத்தை தொடும் நேரம். அவங்கள்ட்ட எனர்ஜி நம்ம வாங்குகிற இடம், வரம் இருக்குல்லையே, அது வாங்கக்கூடியது. அப்போது இந்த விளக்கேற்று முறையில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. விளக்கமாக இருக்கும் பொழுது விளக்கோடு அகல் விளக்கு சேரக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் இந்த ஆடி மாதம். ஆடி அப்போது நம்ம ஆட்டி படைக்கும் விஷயத்த நம்ம நீட்டி பிடிக்கும், அதாவது ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். நேர்கோட்டுக்குள்ளே வரக்கூடிய விஷயம் தான் நீட்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாங்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரம் யார்? அம்மன். அங்கே தான் விசேஷமே இருக்குது. ஆடி வெள்ளி, ஆடி மாதம், ஆடி செவ்வாய், ஆடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விசேஷ காலமாகவே இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் தனியாக நம்ம நிறைய பதிவுகள் போடலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய உங்களுக்காக ஒளிச்சோடியிலேருந்து நிறைய டிப்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஆடி மாதத்தில் என்னென்ன பண்ணலாங்கிறது வரிசையாக பதிவுகள் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ஆரம்ப நிலையில் என்ன பண்ணலாம்? என்றைக்குமே விளக்கேற்று முறையில் நம்ம ஃபஸ்ட்டு கரையை ஓட விரட்டிடணும், தடையே ஓட விரட்டிடணும், திரையை விளக்கி விட வேண்டும். நம்மளோட தரங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். ஏன்னா சேஃப்டியாக இருக்கிறதுக்கு எத்தனையோ லாக் இருக்குது, அதெல்லாம் உடைச்சிடக்கூடாது. ஸோ இறைவன் பால் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு அன்பால் அதை செய்து விடுவார்கள். ஸோ அம்மனுக்கு உகந்த நாள் ஆடி மாதம். அதனால் நம்மளுடைய அம்மன் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் ஃபோட்டோவாக இருக்கட்டும், அம்மன் சிலையாக இருக்கட்டும், மாவிளக்கு ஏற்றி வேண்டும். அதாவது சொல்லுவாங்க, மாவிளக்குன்னா தெரியும், மாவில் விளக்கேற்றுவாங்க, அந்த எல்லா முறையுமே தெரியும். ஸோ மாவிளக்கு என்ன பண்ணுறோம், நல்லெண்ணெயில் ஏற்றணும். அதேமாரி அந்த நல்லெண்ணெயில் விளக்கில் ஏற்றுறீங்க பார்த்தீங்களா, ஒரு சொட்டு தலையில் வச்சு நம்ம குளிக்கணும். முதல்ல ஆரம்பிக்கும் போதே நல்லெண்ணெய் குளியில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ அதனால் ஒரு சொட்டு வச்சாலும் ஓகே. எனக்கு நல்லெண்ணெய் திடீர்னு பண்ணால் சளி பிடிக்கும், அந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்களுக்கு ஒரு சொட்டு உச்சந்தலையில் வச்சுட்டு நல்லா குளித்த பிறகு தான் ஒரு சொட்டு வைக்கணும். இதை வச்சு குளிக்கக்கூடாது. நம்மளால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா குளிச்சுக்கோங்க. இந்த விளக்கை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய வேண்டுதல் இருக்குல்ல, அப்போ ஒரு சொட்டு நம்ம உச்சந்தலையில் வச்சுக்கோங்க. வைக்கும் பொழுது அங்கே சக்கராசி இயக்கப்படும், இயங்கி கொண்டிருக்கும், தயங்கி கொண்டிருக்க அத்தனையுமே நிமிர்த்தப்படும். இப்போ விளக்கை பார்த்து, அம்மனை பார்த்து உங்களோட கோரிக்கைகள், எனக்கு இந்த தடையாக இருக்குது, திருமண தடை இருக்குது, வேலை தடை இருக்குது, காசு தடை இருக்குது, நம்ம எல்லாமே முடக்கமாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த விளக்கோடு பேச வேண்டும். விளக்கத்தோடு அதாவது தெளிவாக சொல்லிட்டா போதும் அம்மன் கிட்ட, இது நடக்கும். இந்த பரிகாரம், மாவிளக்கு பரிகாரம் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிடும், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முழுக்குமே இந்த மாவிளக்கு எண்ணெய் வழிபடலாம். அதுக்கப்புறம் நிறைய ஒவ்வொரு சங்கல்பம் இருக்குது, உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு நாங்கள் பாயிண்ட்டாக கொடுக்குறோம். ஸோ இந்த விஷயம் என்ன, மாவிளக்கில் ஏற்றுறதுனால என்ன பலன்? மாவிளக்கு அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதாவது கோவிளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிளக்குன்னா நம்மளுடைய மாட்டு கொட்டகை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் விளக்கு ஏற்றுவாங்க அந்த காலத்துலலாம். ஆனால் இப்போ உள்ள காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அது உதச்சிடும் அப்படின்ட்டு வைக்கிறது இல்லை, உடச்சிடும் வைக்கிறது இல்லை. ஆனால் கோமாதா நம்மளோட குடில் இருக்கு இல்லையா, அது காமிச்சிடலாம். ஒருவேளை எங்களுக்கு அந்த குடில் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கும், அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் அப்படின்னாக்கா, கோமாதாவை மனசில் நிற்கணும். ஃபஸ்ட்டு கோவிலுக்கு, அப்புறம் கோவில் உள்ள விளக்கு. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த விளக்கு கொண்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் எரிய வச்சு அதை எடுத்துகிட்டு வீட்டில் ஏற்றலாம். அந்த எனர்ஜி அப்படியே எடுத்து வீட்டில் வைக்கிறதா கணக்கு. சில கோயிலை விட மாட்டாங்க, இல்லைன்னா எடுத்து கையில் கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு அதை குளிர வச்சுட்டு வீட்டில் கண்டினியூ பண்ணணும். முதல் இலக்கு கோவிலில் ஏற்றணும், அந்த விளக்கை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டில் ஏற்றணும். அப்போது
அகவிளக்கு, கோயில் விளக்கு, கோவிளக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்துனா மாவிளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாவிளக்கு தான் ரொம்ப ரொம்ப விஷயம். மா என்றால் மகாசக்தி. அந்த எரியுது பார்த்தீங்க அந்த விளக்குல, அதில் ஒரு மா இலைய சின்ன சின்ன பிச்சு உள்ள போடணும். நிறைய போட்டுறாதீங்க, எரியறது தொடங்கும். ஒரு 2, 2 பீஸ். அதேமாதிரி அந்த விளக்குக்கு கீழே மாவிலை அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த வாழை இலை மாரி பரப்பி வைக்கலாம். மாவிளக்கு மேலே மா இலைக்கு மேலே மாவிளக்கு வைக்கிறீங்க. மாவில் செஞ்ச விளக்கு. அது அழகாக பார்த்தீங்கன்னா திடமாக செய்வாங்க அந்த காலத்தில். இல்லைன்னா நீங்கள் பெரியவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க. அந்த விளக்கில் நல்லெண்ணெயில் 2, 3 பீஸ். ஏன்னா அந்த ஹீட் எனர்ஜியில் அந்த எனர்ஜி வெளில வரும். அதான் மா இலை விளக்கு. அது ரொம்ப ரொம்ப சூப்பம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மா விளக்கு. அதான் மகா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இறக்குற விளக்கை பொறுத்து இருக்குது. ஸோ இருக்கிற விளக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதான் கோவிளக்கு. பசுக்கள் இருக்கிற இடத்துல வேண்டிட்டு வரணும். ரொம்ப ஏன்னா கோமாதான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் வெளிச்சேர்த்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மகா விளக்கு. வீட்டில் அந்த மகா விளக்கு தெரிஞ்சாலே போதுமான விஷயம். அத்தனையும் சிறப்பும். அதனால் இந்த பரிகாரத்தை அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ மனதார நம்ம இறைவனை வழிபடுறதுக்கு ஆடி மாதத்தில் எத்தனையோ விஷயம் இருந்தாலும் அவனை நினைத்து நம்ம ஆடி மாதம் சிறப்பாக ஆரம்பிக்க போகிறோம். அப்போ ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. சாப்பிடாம போகும்போது ஒரு ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. அதுமாரி தான் மாவிளக்கில் ஆரம்பிங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் உங்களுடைய உச்சந்தலையில் வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் வைங்க. ஸோ ஒரு சொட்டுனால நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்துட போகிறதில்ல. அதேமாரி உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துக்குள்ளார எண்ணெய் வச்சு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடி போகும். வியாதி முதற்கொண்டு. ஆக தடங்கள் இருக்காது. உங்கள்கிட்ட ஒடுங்கல் இருக்காது. மீன்ஸ் நம்ம உட்காந்துருந்தோம்னா அப்பாடா என்னடா ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் ஒடுங்கல். இந்த ஒடுங்கல் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான சக்தி தான் ஆடி மாதத்தில் நம்ம வரம் வாங்கு நேரம். ஆடியில் காற்றடிச்சா அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆடியில் காற்றடிக்கிறது நல்ல காற்றா கெட்ட காற்றா? நமக்கு நல்ல காற்றடிக்கணும். கெட்ட காற்று அடிச்சுனாக்கா நம்மளை சாய்ச்சி விட்டுரும். நல்ல காற்றடிச்சா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கரை அழுக்கு எல்லாம் அடிச்சுட்டு போகும். இதமாக நமக்கு ப்ரீஸ் வேணும். அதுவும் ஆடி மாத காற்று தான். பகல்லெல்லாம் வேகமாக அடிக்கும். சுற்றுச்சூழலாக இருக்கும். வெயிலோடு சேர்த்தடிக்கும். இதெல்லாம் நம்மளை கிளென்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைம். எது போகுது எது வருது அப்படிங்கிறத நம்ம கணிக்கிடவே முடியாது. ஆக அதனால தான் அப்படி தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. தெய்வ வழிபாட்டின் மூலமாக சரணாகதியாக இருந்தால் எல்லா வரமும் சுகமாக கிடைக்கும். அப்போது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நம்ம தேடி தேடி எங்கெங்கெல்லாம் இறை இருக்கிறதோ அந்த இறையை சாப்பிட்டுக்கணும். இறை பொருள் இருக்கா அதை வாங்கிக்கணும். இதுதான் நெசத்தனம். இதான் உண்மை. இதில் தெய்வீகமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பவித்திரமாக பவ்யமாக தாழ்ந்த மனசோடு ஆழ்ந்த சிந்தனையோடு சரணாகதியோடு தாயே உன் வரம் எனக்கு வேண்டும், என்னோட துன்பம் தீர வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலே போதுமான விஷயம்தான். நம்ம வாழ்க்கை நேர்கோட்டாக இருக்கும். கோணலாக இருக்கிறது, கிறுக்கலாக இருக்கிறதெல்லாம் காற்றுல பிறக்கும். எங்கே ஆடி காற்றுல அம்மியும் பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அம்மியே பிறக்கும் போது நம்ம துன்பம் பிறக்காதா? இறைவனை வேண்டுங்க. இறை என்ற பொருள் உங்களுக்குள் இருக்கும் பொழுது கவலையே வேண்டாம். நம்ம எந்த தெய்வத்தை வேணாலும் வரம். அவ்வளோதான். என் தாயே எனக்கு இதை கொடு, அப்பா எனக்கு இது கொடு, இதை எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அன்போடு நம்ம சரணாகதியோடு நம்ம இந்த வேண்டுதலை ஆரம்பித்தோம்னா சூப்பர். ஸோ இந்த பரிகாரம் மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு எந்த தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு அத்தனை வரங்களும் வாரி வழங்க அம்மன் சக்தி ஆகிய எத்தனையோ ரூபங்களாக இருக்காங்க அம்மா. அதனால தாயின் அருளும் தாயின் பொருளும் அவர் கையால் வரக்கூடிய வார்த்தை நல்லா இரு அப்படிங்கிற ஒரு விஷயம், நல்லா இருப்பீங்கிற ஒரு விஷயம், நல்லா இருப்பதற்கான வரம் கொடுக்குற விஷயம் எதுவாக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தை மிஸ் பண்ணாதீங்க. நிறைய தகவல் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.